தலைநகரில் சீன புத்தாண்டு கொண்டாட்டங்களுடன் இணைந்து ஹாப்பி பூம் பட்டாசுகள் மற்றும் பாப்அப் பட்டாசுகளை மட்டுமே விற்பனை செய்ய காவல்துறை அனுமதித்துள்ளதாக நகர காவல்துறை தலைவர் ஃபாடில் மாசஸ் தெரிவித்துள்ளார். அனுமதிக்கப்பட்டவை தவிர வேறு பட்டாசுகளை வைத்திருப்பது, விற்பனை செய்வது, வாங்குவது அல்லது விளையாடுவது கண்டறியப்பட்டால் வெடிபொருள் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படலாம் என்று அவர் ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். 2 வகையான பட்டாசுகளும் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். ஏனெனில் அவற்றில் பொதுமக்களின் பாதுகாப்பிற்கு ஆபத்தை விளைவிக்கும் வெடிக்கும் பொருட்கள் இல்லை என்று அவர் குறிப்பிட்டார். அனுமதிக்கப்பட்ட 2 பொருட்களை விற்பனை செய்வதற்கு மாவட்ட காவல்துறையின் அனுமதி தேவை என்றும் அவர் கூறினார். மீறினால் குற்றவாளிகளுக்கு 7 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை, 10,000 ரிங்கிட் வரை அபராதம் அல்லது இரண்டும் விதிக்கப்படலாம் என்று தெரிவித்தார். நள்ளிரவுக்கு பிறகு பட்டாசுகளை வெடிக்க வேண்டாம் என்றும் ஃபாடில் பொதுமக்களுக்கு நினைவூட்டினார். ஏனெனில் இது பொது ஒழுங்கை சீர்குலைத்து மற்றவர்களுக்கு ஆபத்தை விளைவிக்கும் என்று தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.